சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் 2026 JEE பேப்பர்ல 21 ஜனவரியில வந்த ஈவினிங் செஷன்ல இருக்க கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். In a circuit there is a battery with the internal resistance R, internal resistance, and EMF of the cell is E, which is connected to the external load of resistance R as shown in figure. இதான் முக்கியம். Find the value of R so that the maximum power dissipated across R. இது ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட். பவர் மேக்சிமம் இருக்குன்னா அதே கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் should be equal to internal resistance. இது ஆன்சர். external resistance should be equal to internal resistance. அப்போ ஒரு கொஸ்டின் வரும், what will be the power maximum? ஆக்சுவலா இல்ல, ஆனா இது தெரிஞ்சு வச்சுக்குவோம். power is equal to I squared into external resistance. உனக்கு தெரியும் EMF is equal to I into external resistance plus internal resistance. அப்ப I இருக்க இடத்துல நீ என்ன எடுப்பேன்னா E by R plus R தான் நம்ம எடுப்போம். அப்போ இந்த இடத்துல I equal to E square divided by R plus small r the whole square into R. இதான் மேக்ஸ் பவருக்கான ஃபார்முலா. இப்போ மேக்சிமம் பவர்னா கேபிட்டல் ஆர் இருக்க இடத்துல எல்லாம் ஸ்மால் ஆரை போட்டுரு. அப்போ என்ன ஆயிரும்? E square divided by, so R plus R the whole square into R. அப்போ balance E square divided by 2R the whole square is 4R squared into R. அப்போ மேக்சிமம் பவர் அப்படின்றது E squared by 4R. இதையும் கொஸ்டினா கேட்கலாம். What will be the maximum power if the external resistance is equal to internal? இதுல ஒரே பார்ட் தான். What will be the maximum power? இது theoretical question. External resistance should be equal to internal resistance. Okay, அடுத்தது போலாம். Refractive index of the prism is √3. The prismத்தோட refractive index √2. What should be the angle of incidence? I கேட்டிருக்கு. Of incidence of the light ray such that the emerging ray grazes out the surface. என்ன அர்த்தம்? இந்த ரே ரிஃப்ராக்ட் ஆகி, நல்லா கவனிக்கணும், இந்த சர்ஃபேஸ்ல ரிஃப்ராக்ட் ஆகி முக்கியமா இட் கிரேசஸ் அவுட் அப்படின்னா it incident on the next surface and then it passed through the refracting surface. இதான் graces out in the next surface. அப்போ இந்த ஆங்கிள் வந்து கட்டாயம் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்திருக்கணும். இது வந்து R2ன்னு சொல்லலாம். R2 should be equal to critical angle IC. அப்பதான் இது கிரேஸ் ஆகும். இது R1 நம்ம சொல்லிடலாம். R1. சார், refractive index தெரிஞ்சதுன்னா μ2 ஜெனரல் ஃபார்முலா. refractive index is equal to sin I divided by sin R1. First case. Mu equal to √2 sin I by sin R2. Let it be equation number 1. இது இந்த சர்ஃபேஸில் நடந்தது. இப்போ இந்த சர்ஃபேஸில் இருக்க ஃபார்முலா எடுப்போம். உனக்கு ஃபார்முலா தெரியும். கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஃபார்முலா 1 by sin critical angle is equal to mu. கரெக்டானா? அப்போ இந்த ஃபார்முலா இது கேட்ப எழுது. mu equal to √2 which is equal to 1 by sin IC is nothing but R2, which is nothing but equation number 2. So it is clear. Compare 1 and 2. Sin I should be equal to 1
I should be equal to sin inverse of 1 90 degree. முடிஞ்சு போச்சு. இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரெண்டு கேஸ் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் ஸ்னெல்ஸ் லா sin I by r1 sin r1. அடுத்தது mu2 equal to sin I by sin r2. ஓகே, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் sin r1 தானே வரும். அதுக்கப்புறம் r1 equal to r2 வரும். அது அப்புறம் போடலாம். இது r1 தான். இப்போ இந்த இடத்துல sin r2 let it be. இதுக்கு முன்னால ஒரு இதை முடிச்சிடலாம். இந்த ஆங்கிள் 45 டிகிரி, இந்த ஆங்கிள் 45 டிகிரி. அப்ப இந்த ஆங்கிள் 90 டிகிரியா தானே இருக்கணும். சரி, அடுத்த டெஸ்ட்டுக்குள்ள வரலாம். 90. ஸோ 90 பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஒரு ஸ்டெப் உண்டுல்ல, ஏ ஈக்குவல் டு r1 plus r2. A is given clearly 90 degree. அப்போ 90 degree equal to r1 plus r2. இந்த ஸ்டெப் படி r1 r2 should be equal to A. நமக்கு r1 r2 45 degree 45 degree நம்ம சொல்ல முடியும். இதுல r2 கண்டுபிடிச்சலாமா? from to sin r2 equal to 1 by root 2, r2 will be equal to 45 தானே. r2 45 ஆனா r1 கட்டாயம் 45 தான். இது இந்த ரூல் படி. அப்போ r1 is also 45. அப்போ r1 and r2 are equal. அப்போ ரெண்டை ஈக்குவேட் பண்ணும். 1 and 2 are equal. அப்போ I will be equal to I தான் உனக்கு sin inverse ஆஃப் 1 ஆகுது 90 டிகிரி. அப்போ இந்த இடத்துல r1 இந்த இடத்துல r2 ஈக்குவல். ஸோ 1 and 2 ஈக்குவேட் பண்றோம். அப்போ sin I equal to 1 and அப்போ இந்த ஈக்குவேஷன் படி √2 equal to sin I by sin 45. இதுவா இந்த ஈக்குவேஷன் ஆகும். √2 equal to 1 by sin 45. இதை நம்ம கம்பேர் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் வந்துடும். sin I will be equal to 1. அப்போ I will be equal to sin inverse of 1 which is 90 degree. ஸோ இந்த ஸ்டெப்ல இருந்து I2 கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா ஐசின்றது R2 தானே, R2 தானே. IC is nothing but R2. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து R2 கண்டுபிடிச்சிட்டோம். R1 தெரியும், R2 தெரியும். ரெண்டு ஆட் பண்ணா 90. அதான் ஏன்னு தெரியும். இங்க அதே ஸ்டெப் தான் போடுறோம். sin inverse of 1 is 90 degree. A block of mass is at rest with respect to the hollow cylinder which rotating with an angular speed omega. The cylinder angular speed omega என்ற ஸ்பீட்ல சுத்துது. The radius of the cylinder is r. Find the minimum coefficient of friction between the block and the cylinder so that the mass attached to the cylinder continuously. உனக்கு இந்த இடத்துல frictional force should be எப்பவுமே இந்த பாடியுடைய வெயிட் mg, இதுக்கு ஆப்போசிட்ல தான் frictional force ஆக்ட் பண்ணியிருக்கோம், which is equal to mg. Equation number 1. அடுத்தது frictional force should be offered by mu into n. இந்த இடத்துல என்னன்றது உள்நோக்கி இருக்கிற சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். mu into ரொட்டேட் ஆகிறப்போ உள்நோக்கி இருக்க ஃபோர்ஸ் பேரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போ mv ஸ்கொயர்ட் பை r. அவ்வளவுதான் கண்ணு. ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டே ஃபார்முலா தான் இதற்கான சொல்யூஷன். அப்ப frictional force should be equal to weight so that இது அப்படியே ஸ்டிக் ஆகி நின்றுருக்கும். frictional force ஃபார்முலா எப்பவுமே mu into n. இங்க என்னன்றது சென்ட்ரிபியூட்
சென்ட்ரிபியூகல் ரியாக்ஷன் ஆர் உள்நோக்கி இழுக்கிற சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருந்திருக்கணும். அவ்வளவுதான். அப்போ F எடுத்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிடியூட் 2 in 1 அண்ட் எதை வெளியே எடுக்கணும்? மியூவை வெளியே எடுக்கணும். சப்ஸ்டிடியூட் 1 into போட்டாலும் சரிதான். சப்ஸ்டிடியூட் 1 into mg equal to mu into mv squared by r. அடுத்தது இதுல ரொட்டேட்டிங் வித் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொன்னதுனால v equal to r ஒமேகா போட்டலாம். அப்போ இந்த m கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மியூவை வெளியே எடுத்தேன்னா gr டிவைடட் பை v ஸ்கொயர். v ஸ்கொயர் இருக்க இடத்துல r ஸ்கொயர்ட் ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஒரு r கேன்சல் ஆயிடுச்சு. g by r omega squared is the answer. g by r omega squared is the answer. ஒரு ஈஸியான சம் தான். ஆனா நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணணும். இங்க சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் கீப் த பாடி இன்வர்ட்ஸ். அதான் மீனிங். என்ன மீட்டர் பிரிட்ஜ் டூ பேலன்சிங் ரெசிஸ்டன்ஸ் 30 ohm and 20 ohm. ரைட். 30 லெஃப்ட்ல 30 ohm, rightல 20 ohm. In galvanometer shows zero deflection for the jockey in contact at P. P ல contact பண்றப்போ galvanometer reading 0. That means it's a balancing condition. இது L1, இது 100 minus L ன்னு சொல்லிடலாமா? L ன்னு வச்சுக்கலாம். இது 100 minus L. ஏன்னா மீட்டர் பிரிட்ஜ்னாலே the length of the wire is 1 meter, 100 centimeter. Okay. Find length of AP. L தான் கேட்டிருக்கு. 0 for the jockey at point. Find the value of. அப்போ உனக்கு ஃபார்முலா தெரியும். பேலன்சிங் கண்டிஷன் P by Q equal to இது P, இது Q equal to L by 100 minus L. இவன் ஆன்சரை சென்டிமீட்டர்ல கொடுத்ததுனால நம்ம ஆன்சரை சென்டிமீட்டர்னே வச்சுக்கலாம். அப்ப P by Q என்ன? P is nothing but 30 by 20 equal to L by 100 minus L. Cross multiply பண்ணு, L வெளியேடு. 3000 okay minus 30L equal to 20L. அப்ப 3000 equal to 50L. அப்ப L will be equal to ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 300 by 5. 60 centimeter is the answer. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 60 centimeter is the answer. Two spheres having mass small m, smaller. Both has charge Q and Q. Radius of the sphere is R, இதுவும் R. Okay, are moving towards each other. Gravitational force ன்னு வச்சுக்கலாம். Or some force is there, they are coming towards each other. Both have the speed U. இது Uன்ற ஸ்பீட்ல வந்து இது Uன்ற ஸ்பீட்ல வருது. At an instant when the distance between their center is 4R. 4R அப்படின்ற டிஸ்டன்ஸ். அப்போ பேலன்ஸ் ஆக்சுவலி இது ஒரு R, இது ஒரு R, 2R. பேலன்ஸ் இருக்கிறது 2R தான் நடுவில். அப்படின்ற 4R the maximum value of U so that they touch each other. When the distance between there is 4R. Maximum value of U so that they touch each other. நல்லா கவனிக்கணும். இதுல kinetic energy will be equal to potential energy. முதல்ல when they come they have kinetic energy of mv squared 2. ஏன்னா இதுக்கும் kinetic energy இது இருக்கு பிளஸ் 4R என்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கப்ப அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் வந்து இருக்கும். What is the potential energy between these two masses? அதேதான் k q squared by 4R.
பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபைனலா அது வந்து டச் ஆகிறப்போ, ஃபைனலா அந்த மாஸ் இங்க வந்து ரெண்டும் ஒண்ணா இருக்கிறப்போ ஒரே பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருந்திருக்கும். K Q squared by 2R. இது ஒரு R, இது ஒரு R, 2R. சோ மறுபடியும் சொல்றேன், இந்த இன்ஸ்டன்ட்ல இட்ஸ் கமிங் வித் வெலாசிட்டி v. நம்ம v வச்சிருக்கோம், uன்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில இதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கு. இந்த ரெண்டு மாஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ அது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கப்போ கைனடிக் எனர்ஜி, ரெண்டு இடையில இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த இன்ஸ்டன்ட்ல. ஃபைனலா இருக்கிறப்ப கைனடிக் எனர்ஜி 0 ஆயிரும். ஒன்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி when they come together, only potential energy. அப்போ இனிஷியலா கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஃபைனலி the only potential energy will be there. இதுல இருந்து v தான் கேட்டிருக்காங்க. சரியா? சோ இந்த v தான் நம்ம வெளியே எடுக்க போறோம். அப்ப mv ஸ்கொயர் அதான் mu ஸ்கொயர்னு வச்சுக்க, அவன் v பல யூன்ற டேர்ம் யூஸ் பண்ணிட்டான். சோ இந்த சைடு வந்துச்சுன்னா சோ kq by 2r காமனா வெளியே எடுத்துடலாம். 1 மைனஸ் 1/2 சரிதானா? ஏன்னா இது அந்த சைடு வந்தா மைனஸ் ஆச்சு, 1/2. அப்போ 2 மைனஸ் 1, 1/2 தான் பேலன்ஸ் இருக்கும். அப்போ kq ஸ்கொயர் divided by 4r. நமக்கு வேண்டியது u ஸ்கொயர்ட வெளியீடு divided by m. இதுல என்னன்னா அந்த k வை எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. what is the value of k? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல 1/4 pi epsilon r. அப்போ 1/4 pi epsilon naught into மேல q ஸ்கொயர் by 4 into r into m. so பேலன்ஸ் பார்த்தேன்னா q ஸ்கொயர் by 16 pi epsilon naught r into m root. இது ஆன்சர் u வேல்யூ. so to the power of r. so option is 2r. q square divided by 16 pi epsilon naught mr. so இது ஒரு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தான். கைனடிக் எனர்ஜி பிளஸ் இங்க ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம ஆட் பண்ணலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் த ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். இதுல ஃபைனல்ல கைனடிக் எனர்ஜி இருக்காது, ஏன்னா they come together. no kinetic energy, it comes to rest. RMS speed of hydrogen and oxygen are same. okay, the temperature of oxygen is 23 degrees Celsius. find the temperature of hydrogen. உனக்கு RMS formula root of 3RT by capital M. 3RT by capital M. இப்போ first case equation எழுதலாமா? ரெண்டு RMS ஸ்பீடும் சேம். இது டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் எது இருக்கு? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வச்சுக்கலாம். அப்போ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ ரெண்டு RMS ஸ்பீடு ஈக்குவல். அப்போ ரூட் ஆஃப் 3R temperature of hydrogen by mass of hydrogen equal to root of 3R into temperature of oxygen by mass of oxygen. 3R cancel ஆயிடுச்சு. கேட்டது டெம்பரேச்சர் ஆஃப் ஹைட்ரஜன் தான் கேட்டிருக்கு. அப்ப இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் H2. mass number is 2. hydrogen molecule equal to root of temperature of oxygen is 23 degree Celsius. ஆனா இது கெல்வின்ல மாத்தணும். பிளஸ் 273 என்னாச்சு? 296 divided by இது oxygen O2 என்ன வரும்? 16 சரிதானா? O வந்து 32 வரும். ஆக்சிஜன்ல ஆக்சிஜன் வந்து 32. அப்ப ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் போட்டு அப்ப டெம்பரேச்சர் ஆஃப் ஹைட்ரஜன் will be so 296 by 16. இத கால்குலேட் பண்ணு. ஆன்சர் will be in Kelvin.
இதை கால்குலேட் பண்ணா 18.5 கெல்வின். ஆன்சர் கெல்வின்லயே கொடுத்ததுனால this is the correct answer. கெல்வின்லயே ஆன்சர். For the given circuit arrangement, find the charge on the capacitor in steady state. இதுல capacitor, what is the value of capacitor? இந்த capacitor, find the charge. இதுல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்றதா நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, முதல்ல இந்த கெப்பாசிட்டரை பத்தி படிப்போம். இது ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு ஸ்டெடி ஸ்டேட்ல. அப்ப இதுல கரண்ட் போயிருக்காரு. அப்ப இதுல இருந்து வர்ற கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? அப்போ இன்னும் சொல்ல போனா இந்த கெப்பாசிட்டர் டிசி கரண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காது, இதுல கரண்ட் போயிருக்காது. அப்ப இதுல மட்டும்தான் கரண்ட் போயிருக்கோம். வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் ஐ? I equal to V by R, மொத்த ரெசிஸ்டன்ஸ். V வந்து 2.5. நல்ல கவனி, இது V வந்து 2.5. அப்போ மொத்த ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல பார்த்தேன்னா 2 + 1 3. சரிதானே? இது ஒரு 2, இது ஒரு 1. அப்போ I வேல்யூ கிடைச்சிச்சு 2/25/13 வச்சுக்கலாமா? 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம். So 5/6 amperes. உனக்கு இப்பதான் கவனமா கவனிக்கணும். என்ன கேட்டிருக்கு? Find the charge on the capacitor. இதுல என்ன சார்ஜ்? இப்போ எப்படி? இப்போ முதல்ல இந்த வோல்டேஜ் டிராப்பை கண்டுபிடி. Voltage drop across 3 ohm is V equal to I into இதுல வர்ற கரண்ட் into R, அதான் 3 ohm. I எவ்வளவு இதுல வந்தது? 5/6. இதுல இருக்க ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? இதுல இருக்க 3 ohm. அப்ப 5/2 வோல்ட். இதுதான் voltage drop across 3 ohm as well as voltage drop across 5 volt. அந்த voltage drop across 3 ohm voltage drop across 5 microfarad capacitor இப்ப நம்ம கண்டுபிடிச்சது 5/2. இப்ப நம்ம வந்துடலாம். C equal to Q by V across 5 microfarad capacitor. Q தான் உனக்கு வேணும். Q will be C into V. C எவ்வளவு? 5 microfarad into 10⁻⁻6. V எவ்வளவு? இப்பதான் பார்த்தோம். 5/2, nothing but 2.5. 5/2. So 5 into 5, 25 by 2 into 10⁻⁻6. இதுல நம்ம ஃபர்ஸ்ட்லயே தப்பிட்டோம். ஏன்னா மொத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 + 1. இது ஒரு 3, இதுல கரெக்ட் போகுது, இதுலயும் போகுது. இதுல 3 1 + 1 4. அப்ப இங்க நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் தப்பாக்கிருச்சு. இது 4. அப்போ 25/40 ஆயிரும். அப்ப 5/8 மாறுச்சு. 5/8 ஆகும். அப்போ இங்கேயும் 5/8. அப்போ 15/8 மாறிச்சு. அப்போ இங்க அதேதான் 15/8 வோல்ட். அதே ஸ்டெப் தான் 15/8 சரிதானே? 15/8. Capacitance 5 × 10⁻⁻6. So the answer become 5 × 15, 75/8. 75/8 × 10⁻⁻6 is nothing but microcoulomb. Answer is 75/8. அப்ப இந்த சம்ல பொறுத்தவரை
ஒரே பேட்டரி தான். இதுல 7.5, இதுல 2.5 இருக்கு. இங்க ஒரு வோல்டேஜ் டிராப் இருக்கு. இங்க பொறுத்தவரை, இந்த சைடு பொறுத்தவரை ஒரே வோல்டேஜ் டிராப். அதுதான் இதுக்கு அப்ளை பண்ற வோல்டேஜ் டிராப். An electron in hydrogen-like atom, not hydrogen, has energy equal to, அதோடைய total energy is minus 0.04 E naught, where E naught is the magnitude of energy of the electron in the ground state. Energy of electron in the ground state in electron volt. அப்ப E naught என்றது energy of electron in the ground state. Okay. If the angular momentum of this electron is L, then the value of 2 pi L by H. Energy of ground state E naught என்றது energy of ground state. What is the energy of ground state formula? Energy of ground state is minus 13.6 electron volt by n squared into z squared. Energy of electron in the ground state, energy of electron in the ground state na first state, which is n equal to 1. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கா? E naught equal. அப்போ energy equal to, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு. So minus 0.04 E naught இருக்க இடத்துல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? into minus or minus plus ஆயிடுச்சு 13.6 electron volt into z square. Okay, it is in electron volt. An electron in a hydrogen-like atom has an energy equal to, இது அந்த ஆர்பிட் உடைய energy of the orbit. So general formula for energy is minus 13.6 electron volt z squared by n squared. இதான் formula. N, not z squared. Energy minus 13.5 n squared. இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த எனர்ஜி E நாட்ன்றது என்னவா? Energy of the electron, the first orbit. அப்போ energy in the first orbit is magnitude word யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 13.6 electron volt z square. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணிரு. இந்த E நாட் வேல்யூ ஒன்றுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்போ மைனஸ் 0.04 E நாட்டுக்கு பதிலா 13.6 electron volt into z squared equal to 2 minus 13.6 electron volt into z squared by n squared. அப்போ இந்த term ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. n squared will be equal to 1 by 0.04, which is 100 by 4, 25, n is equal to 5. அப்போ ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எந்த ஆர்பிட்டை பத்தி இந்த எனர்ஜி எக்ஸ்பிளைன் பண்ணுது? ஃபிஃப்த் ஆர்பிட். ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா தெரியும், nh by 2 pi. அப்போ pi h by 2 pi. இப்ப என்ன சொல்றாங்கன்னா L, then value of 2 pi L by h. இதுல இருந்து 2 pi L by h வெளியேடு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணு. L equal to pi h by 2 pi. நீ வெளியே எடுக்க வேண்டியது 2 pi L by h equal to 5. இது ஆன்சர். equal to 5 is the answer. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டோட்டல் எனர்ஜி வேல்யூ உனக்கு ஜெனரல் ஃபார்முலா தெரியும். அந்த செஞ்சர் E நாட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண இதில் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ n 5 தெரிஞ்சிச்சு. ஆங்குலர் மொமெண்டம் ஃபார் த ஃபிஃப்த் ஆர்பிட் இஸ் 5h by 2 pi. அவன் என்ன எடுக்க சொல்றான்? 2 pi L by h வெளியீடு, which is equal to 5 is the answer. During SHM, kinetic energy of the particle varies the frequency 176. Find out the frequency of SHM. உனக்கு தெரியும், பார்ட்டிக்கிள் கவனி ஒரு தடவை ஆசிலேட் பண்றப்போ kinetic energy will be 2 times.
அப்போ இது kinetic energy of the particle varies with the frequency 176 னா frequency of SHM is அதுல பாதி. மறுபடியும் சொல்றேன், ஒரு பார்ட்டிகிள் ஒரு தடவை ஆசிலேட் ஆச்சுன்னா 2 தடவை கைனடிக் எனர்ஜி வந்திருக்கும். அப்ப அதோடைய கைனடிக் எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி 176 னா பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி 176 தான் இருந்திருக்கும். frequency of the oscillation of the particle is half the value. அப்போ 176 by 2 என்ன வரும்? 88 hertz is that. The position of the particle of mass 2 kg varies as a function of time. X is equal to t square plus t plus 1. Find out work done by the particle from t equal to 2 second to t equal to 3 second. Work done கேட்டிருக்கு. Work done அப்படின்னாலே நமக்கு பல ஃபார்முலா ஞாபகம் இருக்கு. Fs. இது என்னன்னா work done is equal to change in kinetic energy. அப்போ final kinetic energy, so kinetic energy final minus kinetic energy initial தான் work done. kinetic energyனால half mv squared, m இருக்கு, v மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணு, t squared plus t plus 1. Hey, dx by dt தானடா velocity. First differentiation பண்ணு, ரொம்ப simple differentiation, which is 2t plus 1 is the velocity. அடுத்தது first kinetic energy in time 2 seconds. அப்ப போட்டுருவோம் half into m என்னது என்ன 2 kg into v என்னது v squared. So 2t plus 1 the whole squared. 2 into 2 plus 1 the whole square. என்னாச்சு? இந்த 2 cancel ஆயிடுச்சு. 2 into 2 4 plus 1 25 joule is the kinetic energy in 2 seconds. அதே போல final kinetic energy in எத்தனை செகண்ட்? 3 second is அதே half mv squared formula, half into 2 kg into v தானே, 2 into 3 plus 1 the whole squared. என்ன வருது? 2 cancel ஆயிடுச்சு. So 6 plus 1 7 squared, which is nothing but 49 joule. இப்போ இந்த ஸ்டெப் போட்டுடலாமா? final kinetic energy minus initial 49 joule minus 25 joule, which is nothing but 24 joule is the answer. நல்ல ஈஸியான கொஸ்டின், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபார்முலாவை ஒரு கிளாரிட்டியோட இருக்கணும், எந்த ஃபார்முலா எடுக்கலாம் அப்படின்றது. ஒர்க் டன் பல ஃபார்முலா இருக்கலாம். Find magnetic field at O in the given figure as shown. இங்க ரெண்டு கரண்ட் பிளே ஆகுது. இது தனி கண்டக்டர், இது தனி கண்டக்டர். கவனமா கவனிங்க, ஒரே டேபிள போட்டு இப்படி போய் சுத்துதெல்லாம் இல்லை. இங்க அல்லனா நீ அப்படி எடுத்தேன்னா இப்படி போய் இப்படி வந்திருக்கணும், அப்படி இல்லை. ரெண்டு தனித்தனி கண்டக்டர். அப்ப இந்த பாயிண்ட்ல ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சர்க்குலர் லூப். சர்க்குலர் லூப்புக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட B1 வச்சுக்கலாம். mu naught I divided by 2R, the magnetic field due to a circular loop, 2 into R. அடுத்தது B2ன்றது magnetic field due to a long conductor, infinite long conductor. நீங்க படிச்சிருப்பீங்க, அதுலயும் கரண்ட் I தான். mu naught I by 2 pi R. இது due to circular loop, இது due to infinite long current carrying conductor. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும். நம்ம பிளம்பிங்ஸ் ரைட் ஹேண்ட் காக் ஸ்க்ரூ ரூலும் போடலாம். இது படி இப்ப கரண்ட் இதை பொறுத்தவரை மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்வர்ட்ஸ், B1 இஸ் இன்வர்ட்ஸ். இந்த கண்டக்டர் பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட். அப்போ
net magnetic field is V1 minus V2. V1 is stronger. கொஞ்சம் யோசிப்பாரு. இதுல பை டினாமினேட்டர்ல வரனால V2 கொஞ்சம் லெஸ் தான். V1 minus V2 தான். அப்போ ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர், ரெண்டு காமன் என்ன? mu naught I by 2R வெளியே எடுத்துடலாமா? இந்த இடத்துல 1 தான் இருந்திருக்கும். இதுல minus 1 by pi. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாரு. 1 minus 1 by pi. So option 3 is correct. அப்ப net magnetic field அதை கூட கொஸ்டினா கேட்கலாம். net magnetic field V1 is stronger, inward is the இத மாதிரி கூட போடலாம். இப்படி போட்டா inward. net magnetic field is inward. That is the strong magnetic field. அத நான் கேட்கல, ஆனாலும் நம்ம நாலேஜ் வச்சுக்கலாம். Two physical quantity x and y value கொடுத்தாச்சு respectively, then the value of x plus y. உனக்கு ரெண்டே ஆட் பண்றோம். 23.01 37.30. ஆக்சுவலி அந்த 0 நம்ம போடவும் தேவையில்லை. இது after the point, after the decimal point, only one significant figure. ரெண்டே ஆட் பண்ணா 1 3, so 10. So 60.31 மாறி இருக்கும். ஆக்சுவலி 60.31 கூட இருக்கு. தப்பு. ஏன்னா you should give the answer in rounding off. rounding off பண்றப்போ இந்த ரெண்டு நம்பர்ல பாரு, which is the least decimal point. இது only 1. அப்போ only 1 decimal point. so இது 1, இது 3 ஆகுது. இது 5 இருந்துச்சுன்னா நம்ம ஆர்டர் இருந்தா ஒன்னு ஆட் பண்ணலாம். இது 1 தான் இருக்கு. ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Consider two statements given below. Statement 1. In X double slit experiment, if the distance between the slit and the screen, capital D, increases, fringe width also increases, bandwidth equal to lambda capital D by small d. இங்க அவன் கேட்டது distance between the slit and the screen increases, bandwidth also increase. Correct. Statement 1 is correct. Statement 2. If the wavelength of the light used is increases, fringe width also increase. That also correct. Both statements are correct. Both statement 1 and 2 are correct. For the given resistive network, the net resistance across AB. AB across இருக்கிறது X. இந்த வேல்யூ X. X உடைய வேல்யூ கண்டுபிடி. அப்போ resistance across AB which is equal to X. இது ரெண்டே ஆட் பண்ணுவோம். இது ரெண்டு பேரல். அப்ப ரெண்டே ஆட் பண்ண என்ன வந்துச்சு? 2R plus X and R parallel. அப்போ நீ இத மல்டிப்ளை பண்ணா 2R plus X R, நம்ம ஃபார்முலா என்ன எடுக்க போறோம்னா R1 R2 divided by R1 plus R2 எடுக்கிறேன். அப்போ R1 வந்து 2R plus X, R2 வந்து R. அப்போ R1 R2 divided by R1 plus R2, R1 2R plus X plus R. So இதை சால்வ் பண்ணி X வெளியே எடுக்க வேண்டியதுதான். So இதை சால்வ் பண்ணுவோமா? 2R squared plus XR by 2R 3R plus X equal to X. Cross multiply பண்ணு. 3R X plus X squared equal to 2R squared plus XR. சரிதானா? அப்போ இந்த டேர்ம் X தான் எடுக்கணும். அந்த சைட் கொண்டு வா. 2R squared plus XR minus 3XR. இது ஒரு quadratic equation. X squared plus 2XR minus 2R squared equal to 0. A value is 1. B value is 2x. C value is minus 2R squared.
இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை போட்டு சால்வ் பண்ணேன்னா இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். போட்டு பாருங்க, கரெக்டாக வரும். ப்ளஸ் டேர்ம் மட்டும் எடுக்க, மைனஸ் நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது, பாசிட்டிவ்ல தான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். அதை எடுத்தா இந்த ஆன்சர் தான் கரெக்ட். ஒர்க் டன் இன் ஐசோபாரிக் ப்ராசஸ் 100 ஜூல். ஐசோபாரிக்னா pressure is constant. Isobaric pressure. Work done formula PdV is 100 joule. இதான் கொடுத்திருக்காங்க. If adiabatic constant G gamma 1.4 find heat energy Q. உனக்கு second law of thermodynamics total energy will be internal energy plus work done. இதுல தான் ஒரு முக்கியமான ஸ்டெப். காமா tells us the gas is a diatomic gas. 1.6 வந்தா monoatomic gas. இப்ப காமா 1.4 வந்தோடனே நம்ம சொல்லிட்டோம் diatomic gas. What is the formula to calculate internal energy? Mu CV dt. So mu CV நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப internal energy will be, nothing is mentioned about mu. Mu into CV is, what is specific capacity constant volume for a diatomic gas? Diatomic 5/2 R. So mu into 5/2 R into dt, which is R, which is nothing but mu into R into dt is PV. 5/2 into PdV சொல்லலாமா? நல்லா புரிஞ்சுபடி. What is PdV? PdV equal to mu R dt. Already mu R dt தான் இது PdV. அப்போ 100 joule. அப்போ U is 5/2 into 100, which is 250 joule. இப்போ last step வந்துருவோம். Total energy will be equal to U is 250, work done is 100, answer is 350 joule. A direct question. Cars moving parallelly to each other with the velocity shown. Velocity of A, velocity of B is given. Initially, they separated distance 10 meter. The ரெண்டு கிட்ட distance 10 meter. 10 up. Okay. The find angular momentum of the car A with respect to B. Angular momentum of A with respect to B ன்றது momentum, linear momentum of A with respect to B. ரெண்டு கிட்ட இருக்க distance 10. Linear momentum, இதுதான் கன்ஃபியூஷன் ஆகும். மாஸ் 1 to 2னா மாஸ் 1 மட்டும் எடுத்தா போதும், which is nothing but M. இதுதான் தப்பு பண்ணுவோம். R into M, velocity of A with respect to B. Velocity of A with respect to B என்னன்னா VA minus VB. அப்ப 10 into M into VA 36 kilometer per hour minus 72 kilometer per hour 5/80 மல்டிப்ளை பண்ண உனக்கு தெரியும். ஒரு டேட்டா கிலோமீட்டர் பர் ஹவரா இருந்தா 5/80 மல்டிப்ளை பண்ணா மீட்டர் பர் செகண்டா மாறிடும். அப்போ இதான் நம்ம இப்ப கால்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூ. அப்ப 10m, இந்த m வேற இங்க இருக்க m கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இது 10 மீட்டர், இது mன்றதா மாசே, அதான் இந்த m. 36 minus 72 36 minus 36. இதுல மைனஸ் இல்ல, அதனால நம்ம you can take it as plus itself. 5/18 to time 2 into 5 10, 10 into 10 100 m. இதோட யூனிட் என்னன்னா kg meter squared second to the power of minus 2. இதான் angular momentum யூனிட்.
100 m is the answer, where here m is mass. In the given LC circuit, L and C are parallel. Charge on the capacitor is maximum time 0 or proper. Charge is maximum, which is represented as Q naught. Find the time at which charge become 25% of Q naught. என்ன டைம்? கொஸ்டின் புரியுதா? சார்ஜ் மேக்ஸிமம் இருந்துச்சு, அடுத்தது சார்ஜ் பிகம் 25% ஆஃப் ஒரிஜினல் சார்ஜ் எந்த டைம்ல நடக்குது? இப்ப நீ மேக்ஸிமம் சார்ஜுக்கு ஒரு ஃபார்முலா எழுதுறோம். Q நாட் sin ஒமேகா டி எழுதுறது பெட்டரா, Q நாட் cos ஒமேகா டி எழுதுறது பெட்டரா? ஏன்? Very good. When t is 0, Q should be equal to Q naught. அப்போ cos function is better. sin எழுதலாம், cos எழுதலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிய cos எடுத்தோன்னு இப்போ நமக்கான சொல்யூஷன் கிடைச்சாச்சு. So Q become 25% of Q naught. அப்போ 25/100 into Q naught equal to Q naught cos ஒமேகா டி. இந்த டி எடுத்தா போதும் நமக்கு. சரியா? Q நாட் கேன்சல் ஆயிடுச்சு. 1/4 equal to, அப்ப cos இன்வர்ஸ்ன்ற வேர்டு எடுத்துக்கலாம். 1/4 equal to ஒமேகா டி. நல்ல கவனிக்கணும் இந்த இடத்துல. ஒமேகாக்கும் எல் அண்ட் சிக்கு என்ன ரிலேஷன்? ஒமேகா ஈக்குவல் டு 1/√LC. அப்போ இந்த இடத்துல போட்டலாமா? ஒமேகா இருக்கிற இடத்துல 1/√LC into t equal to cos inverse of 1/4. நீ எதை வெளியே எடுக்கணும்? t வெளியேடு. t will be equal to cross multiply ஆகும் √LC into cos inverse of 1/4. இது ஆன்சர். √LC into cos inverse of 1/4. புரிச்சு போட்டேன்னா ரொம்ப ஈஸியான சம். இனிஷியலா டைம் Q நாட், ஆனா காஸ் ஆர் சைன் ஃபங்க்ஷன்ல தான் அந்த சார்ஜ் வேரி ஆக போகுது. அப்போ சைன்ல காஸ் பெட்டர், ஏன்னா டைம் 0 இருக்கப்போ இந்த காஸ் ஒமேகா டி பிகம் 1, Q will be maximum charge. A boat crosses a river 20 meter wide. The river உடைய வித்து 200 மீட்டர், 200 மீட்டர் வித்து. In minimum possible time, a boat crosses a river. Okay, a boat crosses a river 20 meter wide. In minimum possible time, cross பண்ணுது. A boat crosses a river 200 meter wide in minimum possible time. Minimum possible time na நீயே சொல்ற. இந்த போட் இந்த டைரக்ஷன்ல போனா மினிமம் பாசிபிளா? இந்த டைரக்ஷன். இதுதான் ஃபாஸ்டா போய் சேரும். இதை அப்போஸ் பண்ணிட்டு நடந்திருக்கோம். அப்ப இந்த டைரக்ஷன்ல தான் இது போயிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. மினிமம் பாசிபிள் டைம். இது வெலாசிட்டி ஆஃப் த போட், velocity of the river is, velocity of the river வந்து 5 meter per second. புரிஞ்சுபடி. In still water, velocity of river 5 meter per second. அது நிறுத்திக்கிறோம். Velocity of boat in still water, velocity of boat is 10 meter per second in still water. Find the time taken to cross the river and the displacement. இதுதான் அது டிஸ்பிளேஸ் ஆகுது. இதுல நீங்க போறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு? இப்போ ஒரு செகண்ட்ல இங்க இருக்க வாட்டர் இங்க போய் சேர்ந்ததுக்கு அதான் இருக்கும் 5 மீட்டர் per செகண்ட், 5 மீட்டர் டிராவல் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த போட் ஸ்டில் வாட்டர்ல போயிருச்சுன்னா
இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல டைம் எவ்வளவு டைம்ல போயிருக்கோம். சரியா? அப்போ velocity distance by time. அப்போ velocity of the B equal to distance. Still water imagine பண்றோம். Displacement by time. அப்போ 200 by time. அப்போ time will be equal to 20 seconds. இது 20 செகண்ட்ல இங்க போயிருக்கோம். அப்ப 20 செகண்ட்ல அந்த வாட்டர் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கோம். அங்கதானே இந்த போட் போய் சேர்ந்திருக்க முடியும். புரியுதா பாரு. 20 செகண்ட் ஸ்டில் வாட்டர் ஆயிருந்தா இது 20 செகண்ட்ல போகும். நல்ல கவனி. 20 செகண்ட்ல இந்த வாட்டர் எவ்வளவு தூரம் போயிருக்கோம். டிஸ்டன்ஸ் டிராவல் பை வாட்டர் இஸ் velocity of water into time. Velocity of water 5 meter per second into 20. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கோம். 100 மீட்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். இது 200 மீட்டர் 100 மீட்டர். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் தட்? பைத்தாகரஸ் ரூல். இத ஏபின்னு வச்சுக்கலாம். சி ஏசி தான் அந்த போட் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த போட். ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் பிளஸ் பிசி ஸ்கொயர்ட். ஏபி வந்து 200 ஸ்கொயர்ட் பிளஸ் 100 ஸ்கொயர்ட். அப்போ which is AC ரூட் எடுத்தா போதும். சரியா? இது காமனா 10 to the power of 2 the whole squared இருக்கு. அப்போ 10 to the power of 2 the whole squared, 10 to the power of 2 the whole squared. அப்போ 10 to the power of 2 வெளியே எடுத்துடலாம். into root of 2 squared 4 plus 1 5. அப்போ root 5 into 100. 100 root 5 மீட்டர் இந்த போட் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கணும். 100 root 5 மீட்டர். அப்போ இது இருக்கலாம், இது இருக்கலாம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது டைம். இப்போ எவ்வளவு நேரத்தில் இது போய் சேர்ந்திருக்கோம். அப்போ velocity of boat with respect to river, அதுதான் displacement AB by time. புரிஞ்சு படிக்கணும். அப்போ இது எந்த வெலாசிட்டியில போட் போயிருக்கும். நல்லா கவனிக்கணும். இதுல வெலாசிட்டி ஆஃப் த போட் இந்த டைரக்ஷன்ல போறப்போ நேரா போச்சுன்னா 10. இதுல அப்படி பைத்தாகரஸ் சாரி parallelogram law resultant velocity கண்டுபிடி. So resultant velocity will be the direction எடுத்துட்டோம். இது 5 meter per second. இது velocity of the boat in the direction கண்டுபிடிக்கும். velocity of the boat இது 10. இதே பைத்தாகரஸ் ரூல் போட்டு கூட relative velocity of boat with respect to river is root of 10 squared 100, 5 squared 25, 125 root எடுத்தேன்னா என்ன வரும்? 125 என்ன வரும்? 5 into 25. சரிதானா? 5 into 25 5 root 5 meter per second is the relative velocity. இப்போ இந்த போட் இந்த வெலாசிட்டில போயிட்டு இருந்திருக்கும். சரியா? அப்போ உனக்கு டைம் தான் வேணும். இந்த டைம் வெளியேடு. distance traveled from A to B, velocity of boat with respect to river. AB is nothing but இப்ப தான் பார்த்தோம் 100 root 5. relative velocity is 5 root 5. 5 cancel ஆகி போச்சு. டைம் இஸ் 20 செகண்ட்ல இந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிரும். ஆன்சர் இஸ் 20 seconds. it travel a distance 100 root 5 meters. இதுல இது 4 ஸ்டெப் இந்த சம்ல இருக்கு. புரிஞ்சு போடணும்.
இந்த velocity of the boatன்றது velocity of boat with respect to river. அதான் parallelogram law போட்டுறலாம். இது 5, இது 10, அப்ப இது என்ன எவ்வளவு velocity? அதான் velocity of boat with respect to river. இது ஒரு தனி பார்ட். அப்ப எத்தனை பார்ட் இருக்குன்னு பாரு. நேரா போறதுக்கான டைம் ஸ்டில் வாட்டர்ல. அப்போ இது 200 மீட்டர்னா இது எவ்வளவு தூரம் போயிருக்குன்றதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த போட் இது கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் போய் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல ரீச் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். In diagram given below, புள்ளி is a ring, not a disc. அப்ப இந்த புள்ளி தனி ஒரு ரிங் ஆக்ட் பண்ணுது, புரிஞ்சுக்கணும். இது ஒரு ரிங், அதோடைய மாஸ் கேபிட்டல் M, அதோடைய ரேடியஸ் கேபிட்டல் R. அப்ப அந்த ரிங்குடைய மாஸ் கேபிட்டல் M, அதோடைய ரேடியஸ் R. இது ரிங், சரியா? டிஸ்க் இல்ல. அடுத்தது fitted with 2 rods each of mass small m, length 12. இது ஒரு ராட், இது ஒரு ராட். அதோடைய மாஸ் அந்த இங்க கனெக்ட் பண்ணியிருக்கு பாரு ரெண்டு ராடு, அதோடைய மாஸ் ஸ்மால் m, ஆனா அதோடைய லெங்த் 2r, 2 times diameter is 2r. கரெக்டா? along the diameter such that if pulley rotates, rod also rotate with the same angular velocity. இப்போ rotate ஆகுது. Find the magnitude of acceleration of m when the system is released. இப்போ அசியூம் பண்ணிக்கோ, இங்க ஒரு கிரேட்டர் மாஸ் இருக்கு m, இங்க ஒரு ஸ்மால் மாஸ் இருக்கு. அசியூமிங் m is greater than the small m. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. இது ஒரு ரொட்டேட்டிங் பாடி. இப்போ கேட்டது என்னன்னா ஆக்சிலரேஷன் தான் கேட்டிருக்கு. ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். நல்ல கவனி, ரொம்ப சிம்பிளா போட போறோம். வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ்? இங்க ஒரு ஃபோர்ஸ், இங்க ஒரு ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் m into g is greater than m into a. அதனால தானே it started coming down with an acceleration a. புரியுதா பாருங்க. m into g. இன்னொருக்கா சொல்றேன். mg, இது mg greater than this mg. ஏன்னா கேபிட்டல் m is greater நம்ம எடுத்துக்கிட்டோம். கேபிட்டல் m is greater than small m. ஏன்னா நீ small m greater than capital M எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. டென்ஷன், டென்ஷன் will be there. ஆனா நெட் ஃபோர்ஸ் இதுடைய டென்ஷன் ஆக்சுவலா இந்த சைட் T1னா இந்த சைட் T2. ஏன் சார் எல்லா சைடு ஒரே மாதிரி தான் நம்ம எழுதுவோம். இது ஒரு ரொட்டேட்டிங் பாடி. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. இது ஒரு ரிங்கு, இது ஒரு ரெண்டு கனெக்டட் பாடிஸ்ல இருக்கனால ஈக்குவலா டென்ஷன் இருந்திருக்காது. இங்க T1, இங்க T2. நார்மலா நம்ம இந்த சைடு அந்த சைடு டென்ஷன் சேம் வச்சு செய்வோம். T2 ஆக்சுவலா T2 greater than T1. T2 தான் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த ஸ்டெப்லாம் போக வேண்டாம். நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன? கேபிட்டல் mg இஸ் டவுன், இது அப்போஸ் பண்றது. பட் நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் mg மைனஸ் ஸ்மால் mg பை m. இந்த இடத்துல தான் என்னென்ன மாஸ் இருக்கு. முதல்ல ஒரு கேபிட்டல் M இருக்கு மாஸ், இங்க ஒரு ஸ்மால் m இருக்கு பிளஸ் இன் டர்ம்ஸ் இதுல ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்வால்வ் ஆகுது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு மாஸ்க்கு என்ன ரிலேஷன்? இனர்ஷியா ஈக்குவல் டு m r ஸ்கொயர் ஆர் l ஸ்கொயர். அப்ப நமக்கு மாஸ் மட்டும் தான் வேணும். அப்ப மாஸ் மட்டும் வேணும்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சு டிவைடட் பை அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடணும். இந்த இடத்துல ரெண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கு. என்னன்னு சொல்லு? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிங். ஆக்சுவலா what is the moment of inertia of the ring about its center? mr squared by நமக்கு வேண்டியது
மாஸ் தான் வேணும் பை ஆர் ஸ்கொயர். இல்ல ஐ இது ஐ பை ஐ பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் plus, so mass is nothing but moment of inertia by square of distance. இப்ப ரெண்டு ராட் இருக்கு, 2 rods. அதோடைய moment of inertia at the center என்னன்னா ml squared by 12 போடலாமா? இதுல இந்த ரிங் உடைய மாஸ் கேபிட்டல் M இல்ல, அப்ப இந்த இடத்துல கேபிட்டல் M வரும். ரிங் உடைய மாஸ் கேபிட்டல் M தானே, அப்ப mr squared by r squared. இந்த ராட் உடைய மாஸ் ஸ்மால் m, அப்போ ஸ்மால் m into ml squared by 12, 2r ml squared by 12. என்ன உங்களால இது புரிஞ்சுக்க முடியுதான்னு பாரு, மறுபடியும் சொல்றேன். Acceleration is net force by net mass. இதுல என்னென்ன மாஸ் இருக்கு? கேபிட்டல் M இருக்கு, ஸ்மால் m இருக்கு. கவனியலாம். moment of inertia due to ring is mr square. ஆனா உனக்கு m தான் வேணும். அந்த மாஸ் ஆஃப் த ரிங் வெளியெடுத்தாச்சு. அதே போல இங்கேயும் எதை வெளியெடுத்தரணும்? பை மாஸ், மாஸ் ஆஃப் த அந்த பாடி. ஆக்சுவலி 2m வந்துரும்ல, மாஸ் 2m. சரி, இப்ப எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணு. mg minus m into small g, small mg. இது r squared cancel. இதுலயும் mm cancel, 2 cancel. capital M plus small m plus capital M plus 4r squared by 12. அப்போ you will get r squared by 3. சாரி, இந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆல் தான் டிவைட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம பண்ண தப்பு. 2r is the radius, நம்ம divided by 2r, divided by here இன்னொரு கவன கிளியர் பண்ணிடலாம். here மாஸ் வரணும். moment of inertia due to ring is mr squared by r squared போட்டா அந்த மாஸ் ஆஃப் த ரிங் வந்துருச்சு, அதான் கேபிட்டல் M. அடுத்தது மாஸ் ஆஃப் த ராட்ஸ் வரணும். 2 ராட் இருக்கு, அதோடைய moment of inertia என்னன்னா moment of inertia at the center will be ml squared by 12. L 2r by 12. 2 ராட் இருக்கனால 2. அப்போ அந்த 2 ராட்னால ஏற்பட்ட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 2/3 mr ஸ்கொயர். நமக்கு வேண்டியது மாஸ். இது 2/3 mr ஸ்கொயர் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டேர்ம்ல. ஆனா நமக்கு வேண்டியது மாஸ். அப்ப மாஸ் will be I by r square. போட்டேன்னா 2/3 m. அப்ப இந்த இடத்துல பிளஸ் 2 small m by 3. இதாண்டா. இதை சிம்பிளிஃபை பண்ணு, உனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? கேபிட்டல் M இன்ட்டு கேபிட்டல் M 2m. ஸோ நம்ம என்ன ஜியை காமனாக வெளியே எடுத்துரு. கேபிட்டல் M மைனஸ் ஸ்மால் m divided by 2 capital M plus m plus 2/3 small m. Yes. அப்போ 5 small m by 3 போட்டுடலாமா? அப்போ
5m/3. சரி, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணு. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 6. ஸோ மேலே இருக்கிறது அதே இது அப்படியே கேரி அவுட் பண்ணு. G into capital M minus small m divided by 6 capital M plus 5 small m by 3. That will goes to the numerator. This will be the answer. என்ன இருக்கு? ஆப்ஷன் A. இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு இந்த டென்ஷன்லாம் வச்சு செய்கிற மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் போட்டால் பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. அதை விட இந்த மெத்தட் சிம்பிளாக இருக்கனால இந்த மெத்தட் அடாப்ட் பண்ணியிருக்கேன். எனிவே ஈஸியான கொஸ்டின் கிடையாது, ஆனால் இப்படியும் போடலாம். நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை நெட் மாஸ், அதை வச்சு இந்த சம்ம சால்வ் பண்ணலாம்.